ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2025 மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். 2025 அப்படி என்ன காலகட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? 2025 இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் 10 நாட்களுக்கு 7 ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி கிரகநிலைகளால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் என்று மிக முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த 10 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு தெரியக்கூடிய பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி வாங்க, உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏற்று சாதித்து காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறந்த பேச்சாளர்களாக செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த 10 நாட்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் வரும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணி தவிர்த்து தான் ஆகணும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அவங்க உங்களுக்காக வரமாட்டாங்க. உங்கள் குடும்பத்தினரை பற்றி மற்றவர்களோட குறைத்து பேச வேண்டாம். உங்கள் குடும்பத்தை நீங்களே கெத்தாக பேசினாதான். மற்றவங்க கிட்ட நீங்கள் குறைந்து பேசினா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சு செய்வாங்க. அதனால் உங்கள் குடும்பத்தை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடாதீங்க. அப்புறம் வெளிவட்டார தொடர்புகள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த தொடர்புகள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த தொடர்புகள் உங்களுக்கு விரிவடையும். அதனால் அந்த தொடர்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு கேது உங்களுக்கு இந்த 10 நாளில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதன் காரணமாக உங்களுக்கு தந்தைகள் வகையில் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட வீண் விவாதங்களும் போகும். இந்த மாதிரி வீண் விவாதங்கள் மருத்துவ செலவுகள் வராமல் இருக்க முதல்ல அமாவாசை போன்ற வழிபாடெல்லாம் செய்துட்டுருங்க. அப்புறம் பிதிர்வழி சொத்து பெறுவதில் தடைகள் விலகும். அந்த தடைகள் விலகிறது உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதாகவும் அமையும். அப்புறம் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை நீங்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை நீங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட அறியாமலே தாழ்வு மனப்பான்மை வர்றது உங்களோட தப்பு கிடையாது. அதை நீக்கிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் ராகு இருக்கிறதுனால துணிச்சல் உங்களுக்குள்ளே பிறக்கும். அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களை அறியாமல் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் திட்டவட்டமாக சில முடிவுகள் எடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் சார்ந்தவர்களுக்கும் நல்லது. அதுவும் இளைய சகோதரர்கள் வகையில் அப்போ தான் உங்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் அதிகரிக்கும். அதுக்காக தான் முடிவுகள் எடுக்கும்போது திட்டவட்டமாக எடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். இந்த ஒத்துழைப்பை அதிகரிக்கிறதுனால வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வெற்றி பெறுவீங்க. வழக்குகள் உங்களுக்கு ஈஸியாக அமையும். அப்புறம் அரசால் அனுகூலமானது உங்களுக்கு உண்டாகும். அதை விட அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசியலில் செல்வாக்கு உயரும்போது சொத்து சேருவது ஈஸியாக நடக்கும். அப்புறம் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து இப்போ இந்த 10 நாட்கள் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் இதுலேயே 2ல் ராகு 8ல் கேது இந்த மாதிரி வரும்போது மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த டைம்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அலைச்சலானது அதிகரிக்கும். பேச்சில் கூட உங்களுக்கு கடுமை காட்டக்கூடாது. நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் பேசாமல் இருங்க. பேசுவதை கூட தவறாக புரிந்து கொள்வது உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி புரிந்து கொள்ளாமல் இருக்க பார்த்துக்குங்க. அப்புறம் வாகனத்தை இயக்கிறதுக்கு முன்னாடி எரிபொருள் இருக்கிறதா, புரோக்கர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்து கொள்ளுங்க. சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் அனாவசியமாக மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் வீண் பழிக்கு ஆளாவீங்க. அந்த மாதிரி வீண் பழிக்கு ஆளாகாமல் இருக்க பாருங்கள். குடியிருப்புகளில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தினரை பற்றி தெரிந்து கொள்ளுங்க.
இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்து தான். அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் பொருட்களெல்லாம் டெலிவரி செய்யக்கூடிய நபர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்க. இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் திருமண வயதை எட்டிய சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் இந்த டைம் நல்லது நடக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் சேர முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சேரும். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களோடு மனஸ்தாபம் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அதனை சரி செய்து கொள்ள அப்பப்பவே முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தாயாருடைய கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை அளிக்க பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி சிகிச்சை அளிக்க பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆயுர்வேத முறையை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் நிற்கிறாரு. அதனால் உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கிறது ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு தீரும். அந்த மாதிரி தீர்றதுனால அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக அமையும். குழந்தை பாக்கியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் இதெல்லாம் அமையும். இது ரெண்டையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம். அப்படி நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு குரு 6ஆம் வீட்டில் மறையக்கூடிய அந்த டைம் மட்டும் சின்ன சின்ன காரியங்கள் கூட 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டியது வரும். ஆனால் எதிர்காலம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு விலகும். முக்கிய பிரமுகர்கள் பிரபலங்களை பகைத்து கொள்ள வேண்டாம். சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம். உங்களுடைய ஆதாயத்துக்காக உங்களை பற்றி தவறான வதைகளை பரப்புகிறாங்கள அதெல்லாம் எதையும் கண்டுக்க வேண்டாம். தொடக்கத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் போகும். அப்புறம் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்கும். சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். அடுக்கடுக்கான வேலைகளால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டியது வரும். ஆன்மீகத்தில் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதாக மாறும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். மனதில் எனும் புரியாத கவலைகள் போகும். அப்புறம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்புறம் மகன் மகள் படிப்பை முடித்துவிட்டு பணிக்கு செல்ல தொடங்கிறதுனால பொருளாதாரம் மேம்படும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த 10 நாட்களுக்குள்ள ஒரு இதாக நடக்கும். உங்களுடைய புகழ் கௌரவம் உயரும். பணவரவு கூட அதிகரிக்கும். திட்டமிட்ட சில காரியங்கள் முடிச்சிங்கன்னா முடிக்க முடியும். இந்த டைம் கெடு பலன்கள் குறைந்து யோக பலன்கள் அதிகரிக்கும். இசைக்கலைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வரும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வெளிநாட்டு பயணம் ஏற்படும். அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இதுவரை பக்கத்து கடைக்காரரோட தகராறு சரக்கு தேங்கியதால் நஷ்டம் என தொடர் சிக்கல்கள் இருந்த நிலை மாறும். பற்று வரவானது உயரும். வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை அதிகரிக்கும். அப்புறம் டெக்ஸ்டைலு மருந்து உணவு வகைகளில் ஆதாயம் அடைவீங்க. சிலர்லாம் புதிய கிளைகள் கூட தொடங்குவீங்க. கூட்டு தொழிலில் கூட உங்களுக்கு பங்குதாரர்களுடைய கோட்டம் அடங்கும். உங்களுடைய ஆலோசனைக்கு தலை சாய்ப்பாங்க. புது ஒப்பந்தங்கள்லாம் கூடி வரும். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துக்கு கடையை மாற்றக்கூடிய முயற்சியில் இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை வீண் பழியால் மன உளைச்சலுக்குள்ளாகி துக்கமிழந்து தவித்தீங்களா அந்த சூழ்நிலை மாறும். மற்றவர்களுடைய வேலைகளை சேர்த்து பார்க்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்காம இருந்ததில் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு தடையே இல்லாமல் கிடைக்கும். கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொண்டு வருவீங்க. உங்களுடைய தனித்திறமையை அதிகப்படுத்தி கொள்வீங்க. மூத்த அதிகாரியிடமிருந்து அலுவலக ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களோடு நெருக்கமாவீங்க. சக ஊழியர்களோடு ஆதரவு தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிக்க முடியும். இந்த மாதிரியான பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.